पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं कृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்திகே. சாந்தோக்கிய உபனிஷத் 8வது அத்தியாயம் முதல் பகுதி. அதில் 5வது மந்திரம். சப்ரூயாத் நாஸ்ய ஜரயை தஜ்ஜீர்யதி நவதேனாஸ்ய அன்யத ஏதான் சத்யம் பிரம்ம புரமஸ்மி காமாக சமாஹிதாக ஏஷ ஆத்மா பகத பாப்மா விஜரஹ விம்ருத்யுः விஷோகஹ விஜிகஸ்ஸஹ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ யதா ஹேவேக பிரஜா அன்வாவிஷந்தி யதானுசாசனம் யம் யமந்தம விகாமாஹ பவந்தி யம் ஜன பதம் யம் க்ஷேத்ரபாகம் தம் தமேவோபஜீவந்தி. இந்த தகர வித்யா என்பது உபாசனைக்குண்டான ஒரு ஏரியா. மந்த அதிகாரிகளுக்கு கற்றுக்கொண்ட விஷயத்தில் அதிகாரித்துவம் குறைவாக இருப்பதால் அந்த நிஷ்டையில் ஞான நிஷ்டையில் இருக்க முடியாமல் இருக்கும்போது இந்த உபாசனைங்கிறது ஒரு பெரிய உதவி பண்ணும். ஈஸ்வரனை எந்த ஞானத்தை பெற்றார்களோ அந்த ஈஸ்வரனை தகர ஆகாசம் அப்படிங்கிறது உடம்புக்குள் இருக்கிற ஹிருதயத்துக்குள் இருக்கிற ஆகாசத்துல அந்த ஈஸ்வரனை விஷயமாக ஆலம்பனம் அந்த ஆகாசம், அதுக்குள்ள விஷயம் ஈஸ்வரனை வைத்து எப்படிப்பட்ட குணங்களோடு கூடியவர், சத்தியகாமக சங்கல்பகா, அந்த மாதிரி விரஜகா, அந்த மாதிரி அந்தந்த தன்மைகளை கொண்டவராக ஈஸ்வரனை நினைத்து தியானம் செய்தல் அப்படிங்கிறது தேய பிரம்மம். இது எதுக்காக பண்றது அப்படின்னா இதுல 2 பலன் உண்டு. எந்த உபாசனை பண்ணாலும் முக்கிய பலன் அவாந்தர பலன். இப்ப தகர வித்யாவை எடுத்தீங்கன்னாலும் வித்யா மீன்ஸ் இங்க உபாசனைக்கு பேர் வித்யா. இப்ப நம்ம தகர வித்யாவை நம்ம எடுத்து நம்ம பண்றோம் உபாசனை அப்படின்னா அதனுடைய நேரடியான பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ குவாலிபிகேஷன். எந்த குவாலிபிகேஷன் அவருக்கு இல்லப்போ பெற்ற ஞானத்தில் நிற்க முடியல, ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தில் நிற்க முடியலின் போது அவர் அதை பண்றார். இந்த தகர வித்யா உபாசனை அவர் ரெகுலரா கத்துக்கிட்டு பண்றாருன்னு வச்சுக்குவோம். இது நேரடியான முக்கிய பலன் அதுதான். அதுக்காக தான் அவர் பண்றாரு. ஆனா அவாந்தர பலனாக அவர் கேட்காமே பல பலன்கள் அவருக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஏரியால அவர் இறைவன் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். சோ தேய பிரம்மம் என்பது ஈஸ்வரனுடைய குணங்களை மனதில் ஏற்றி வைத்து உபாசனை பண்றது தேய பிரம்மம். அது எதற்காக பண்றோம்னா நேய பிரம்மம், இறைவனை பற்றி பிரம்மனை பற்றிய ஞானத்தை நிற்பதற்காக. அந்த தேய பிரம்மம்ங்கிறது எதுக்கு உதவுது? ஞான பிரம்மத்துக்கு நிற்பது, ஞானத்தில் பெற்ற ஞானத்தில் நிற்பதற்கு. அப்ப அங்க ஞான விஷயத்தில் சொல்லும் போது அதுக்கு நாம் நிதித்தியாசனம் சொல்லுவோம். இதே தியானம் தான் ஞான நிஷ்டைக்காக பண்ணும் போது அதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். அது பிரம்மனை பற்றிய கான்செப்ட்ல திருப்பி சிந்தித்து dwelling in the subject matter சொல்லுவார். இப்ப இந்த மந்திரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனுக்கு உண்டான ஈஸ்வரனை எந்த மாதிரி நம்ம மனதுல வச்சு தியானம் பண்ணணும் போது அவர் சொல்றாரு 8 விதமான குணங்கள். இப்ப பாத்தீங்கன்னா தேய பிரம்மம் ஈஸ்வரனுக்கு என்னென்ன குணங்கள் கொடுத்தாரோ இப்ப அதை தியானத்துக்காக பயன்படுத்துறோம். அதேதான் பின்னால பிரஜாபதி ஏரியால பாத்தீங்கன்னா இது அப்படியே நம்ம ஞானமாக ஈஸ்வருடைய தன்மைகளாக அது விசாரத்துக்குண்டான ஈஸ்வர தத்துவம். இங்க தியானத்துக்குண்டான ஈஸ்வர தத்துவம். அந்த தியானத்துக்குண்டான பலன் என்ன? கிரமமுக்தி. மெயினா இப்ப நீங்க அப்படி அந்த அதிகாரித்துவத்தை பெற்ற ஞானத்தை பெற்று நம்மளால நிற்க முடியல அப்படின்னாலும் இந்த பண்றவங்களுக்கு உண்டு, கண்டிப்பா பலன் உண்டு. அது பிரம்மலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரமமுக்தி தான் ஹையஸ்ட் பலன். அங்க போய் மறுபடியும் ஞானத்தை பெறுவதற்கு உண்டான
வழி ஹேத்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஏரியால இறைவன் நமக்கு சொல்ல விரும்புறாரு. அப்ப நம்ம பார்த்தோம் அவருக்கு வந்து பாப்ப ஆஹ் அபகத பாப்மா பாப்பம் புண்ணியத்தை அற்றவர். விரஜகன அவருக்கு வயோதிகம் பிறப்பில்லாததுனால அவர் வயோதிகமற்றவர்னு அந்த ஆகாசத்துல நிறுத்தி தியானம் பண்ணலாம். இல்ல விமுத்தியா விஷோகத்தை கடந்தவர், மரணத்தை கடந்தவர், அல்லது விஜிகஸ்யன அவருக்கு வந்து பசியும் கிடையாது, அபிபாசம்னா தியாகமும் அவருக்கு கிடையாது. அடுத்து சத்திய காமக அவருடைய ஆசை என்பது தடையில்லாத ஆசைன்னு அர்த்தம். சத்திய காமகனா அவருடைய ஆசை தடையில்லாத ஆசை. அடுத்து ஏன்னா நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்து நிறைவேறணுங்கிறது கிடையாது. அவரது வந்து எந்த தடையில்லாத ஆசைங்கிறது சத்திய காமகா. அடுத்து சத்திய சங்கல்பகா அப்படின்னா எப்பவுமே சங்கல்பத்துக்கும் காமத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்மனதில் மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோமோ அதுக்கு பேர் சங்கல்பம் பண்றதுன்னு பேரு. அந்த சங்கல்பம் பண்ண அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கத்தான் அது காமமாக ஆசையாகவே உருவெடுக்கும். முதல்ல ஒரு பொருளை பற்றிய ஞானம் வேணும். இது பகவத்கீதையிலே படிச்சிருக்கோம். எப்படி மனதில் ஆசை தோன்றுகிறது. முதல்ல அந்த பொருளை பற்றிய ஞானம் ஏற்படும். அந்த பொருளே என்னன்னு தெரியாம நமக்கு அதுல ஆசை சங்கல்பம் வரப்போறதில்ல, நமக்கு ஆசை வரப்போறதில்ல. சோ முதல்ல அந்த பொருளை பற்றிய ஒரு ஞானம் அது இருக்குது, அதனுடைய யூசஸ் என்ன, அது யார் வச்சிருக்கு, அதை பற்றி அதுதான் சங்கல்பம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அதை பற்றிய ஞானம். முத ஒரு செல்போன் வருது அப்படின்னா அதை பற்றி ஞானம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுல இருக்கிற பிரயோசனங்கள் அது எப்படி என்னன்னு திருப்பி சங்கல்பம் பண்ணதான் அந்த செல்போனை நம்ம வாங்கணுங்கிற ஆசை அதுக்கப்புறம் தான் வரும். நீங்க 10-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதன் செல்போனுக்கு ஆசைப்பட்டிருக்க முடியுமா? பட்டிருக்க முடியாது. ஏன் என்னன்னே தெரியாது. அது பொருளே இல்லைங்க போது, அந்த பொருளை பற்றி ஞானம் இல்லைங்க போது அது எப்படி ஆசைப்படுவான்? சோ மனதில் ஆசை பண்ணுனா ஒரு ஞானத்துலதான் இருந்து ஆரம்பிக்காது. அந்த ஞானம் அடுத்தது அதையே திருப்பி சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் அது வாங்கணும், அதை அடையணுங்கிற அதுதான் காமமா. அது இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன், அது எப்படியாவது நான் அடைந்தாகணும் அப்படிங்கும்போது நம்ம பந்தத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா எந்த பொருளை பற்றிய அறிவு அதைத்தான் இவர் சொல்றாரு. அவருடைய இப்ப நாம எத்தனையோ சங்கல்பம் பண்றோம், நம்மளதெல்லாம் என்ன ஆகாது, சங்கல்பம் நிறைவேறாது. ஏன்னா அதுல வந்து குறைபாடு லிமிட்டேஷனுக்கு உண்டு. நம்மளுடைய சங்கல்பம் என்பது ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது. அவரது வந்து அன்லிமிட்டெட். அவரது சத்திய காமமும் சரி சங்கல்பமும் சரி அப்படிப்பட்டவனாக இப்ப ஈஸ்வரன் என்ன பண்றான், அது ஏன்னு விசாரம் பண்றது இல்ல, அது அப்படிப்பட்டவர். அவர் எதை ஆசைப்பட்டாலும் அவரது நடக்கும், அவர் எதை சங்கல்பம் பண்றாரு நடக்கும். அவருடைய ஆசை வந்து அளவற்றது, எதுன்னு சொல்றது, குறைவற்ற ஆசை அப்படின்னு வச்சு மெடிடேஷனுக்காக இந்த 8 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்ப யதா ஹி ஏவ ஹி, ஹே வேக இருக்கு, அது பிரிக்கணும். யதாஹி ஏவ இஹ. இங்கு எப்படி என்றால் இந்த உபாசனை எகன என்ன அர்த்தம், உபாசனை ஏரியான்னு இறைவன் சொல்றார். நீ ஞான காண்டத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், உபாசனை. அதை இக மீன்ஸ் இந்த உபாசனை பகுதியில் இங்கு எப்படின்னு கேட்டா, பிரஜாகா அன்பா விஷந்தி. பிரஜைகள் யார் இந்த உபாசனை பண்றாங்களோ அவர்கள் அடைகிறார்கள். அந்த இந்த தியான மெடிடேஷன் பண்றவங்க என்ன மெடிடேஷன், தகர வித்யா அப்படிங்கிற மெடிடேஷனை யாரு பண்றாங்க, அதை மட்டும்தான் இங்க பேசுறாரு. ஒன்லி ஒன் மெடிடேஷன், தகர வித்யா. அந்த மெடிடேஷனை அதுதான் என்னது, பிரஜாகா அப்படின்னா ஜனங்க யாரு பண்றாங்களோ, யதா எப்படி உதாரணம் சொல்றாருன்னா, எப்படி யதா அனுசாசனம், எப்படி ராஜாவின் ஆணைக்கு வசப்பட்டு பிரஜைகள் இந்த நாட்டு மக்கள் எப்படி ஆர்டினன்ஸ் கீழே எப்படி வேலை செய்யறாங்களோ, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. யாருக்கு உதாரணம், உபாசனை பண்றவனுக்கும் ராஜாவையும் கம்பேர் பண்றாரு. உபாசனை பண்ற ராஜா எப்படி என்ன ஆசைப்பட்டானோ, என்ன ஆணையிட்டானோ அதை எப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஆணைக்கு வசப்பட்டு மீறினா கதம் ஆயிரும். சோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியுமோ தெரியாதோ, என்ன பண்ணி ஆகணும் அந்த காலத்துல, அரசன் சொன்ன செஞ்சாகணும், இல்லைன்னா கதம் பண்ணிடுவான். அப்ப அந்த வசத்துக்குட்பட்டு எப்படி பிரஜைகள் அந்த ராஜாவின் ஆணையை ஏற்று நடக்கிறார்களோ, இது உதாரணம். அதை போல இப்ப இந்த ராஜா இங்க யாரு, உபாசனை பண்றவன சொல்ற. அந்த அளவுக்கு பலம் யாருக்கு வருது, லௌகீக விஷயத்துல நீங்க ஞான பிரம்மத்துக்கும் போயிடக்கூடாது, மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறது.
ஆணையிட்டு பெறக்கூடிய சக்தி மெடிடேஷன் பண்றவங்களுக்கு, தகர வித்யா பண்றவங்களுக்கு எப்படி ஆணையின் மூலமாக உனக்கு பிடிக்குதோ இல்லையா நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்லையா அரசன், அந்த மாதிரி ஒரு சக்தி எப்படி யதா அனுசாசனம் அரசனுடைய ஆணை வசப்பட்டு எப்படி மக்கள் செயல்படுகிறார்களோ அது போல எம் யமன் யமன் தம்பி காமாகன எம் எதை எதை ஆசைப்படுகிறான் அந்த உபாசகன் தகர வித்யா ஆட் பண்ணிக்கிட்டே அவர் இருக்கிற தகர வித்யா. சோ தகர வித்யா உபாசகன் எதை எதை ஆசைப்படுறானோ தம் அபிகாமக எம் எதை எதை ஆசைப்படுகிறானோ அதை அவன் எப்படி அடைகிறான்? கெஞ்சி கூத்தாடி வருவதில்லை. அரசன் ஆசைப்பட்ட அது எப்படி நடக்குதோ அதை போல இந்த தகர வித்யா உபாசகன் எதை நினைக்கிறானோ அது நடக்கும், கிடைக்கும். இது யார் சொல்ற வார்த்தை? இறைவன் சொல்ற வார்த்தை. சுவாமிஜியும் மனிதர்களும் சொல்ற வார்த்தை அல்ல. அப்ப உபாசனைக்கு உண்டான பலன் என்னன்னு பாருங்க. எதை ஆசைப்படுறானோ அதை ஆசைப்படு, அது கிடைக்கும் அப்படிங்கறத இந்த மந்திரத்தினுடையது. இப்ப அடுத்த இதோட நம்ம இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்தது நாம இன்னொரு மந்திரம், இன்னொரு 6வது மந்திரம் முடிச்சுட்டு அடுத்த 6வது மந்திரம். ஃபர்ஸ்ட் தகர வித்யா, அதாவது 8வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இப்ப 6வது மந்திரம். யத்யதேக கர்மஜிதக லோகக ஷீயத ஏவமேவாமுத்ர புண்ணியஜிதக லோகக ஷீயதே தத்ய இகாத்மானமனு மனுவித்ய பிரஜந்த்யேதாகும் ச சத்யான காமான தேஷாம் சர்வேஷு லோகேஷ்வ காமச்சாரஹ பவத்யத ய இகாத்மானமனு வித்ய பிரஜந்த்யேதகும் ச தஸ் சத்யான் காமாகும் காமான தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரஹ பவதி. இந்த மந்திரத்துல 3 விஷயங்கள் சொல்றாரு. என்ன வேலை அடையணும்னு கேட்டோன்னே இப்ப நமக்கு என்ன தெரியுங்களா தோணும்? சுவாமிஜி அழகா சொல்லுவாரு, கம்முன்னு போய் முதல்ல தகர வித்யாவை கத்துட்டு வந்துட்டு வாழ்க்கையில வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் எங்க போலாம்? நம்ம ஞான காண்டத்துக்கு போலாம் ஜீன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசை வரும். உடனே டக்குன்னு சுவாமிஜி இல்ல இவர் இறைவன் என்ன பண்றாரு பாருங்க, இந்த தகர வித்யானுடைய உச்சத்தை சொல்லிட்டாரு. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி அவன் வாங்குறான் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணு வேதாந்த கிளாஸ் சொல்லிட்டு எங்க அடுத்து அது சொல்லுவாரு. இந்த வீதியில அந்த காலத்துல வந்து ஒரு வீதியில வந்து ஒரு வேதாந்தி குரு இருந்தாருன்னா அடுத்த வீதியில யாரு இருப்பாரு? தகர வித்யா சொல்லி கொடுக்குற அடுத்த வீதியில இருப்பாரு. அதை கட்டுப்படுத்தி அவங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதே பெரிய விஷயம். அங்க இருக்கிறவனா ஆனா திருநீர்மா, ஆனா மாலை வேணாம் மாலை வரும், ஆனா என்ன நினைக்கிறாரோ எனக்கு 10 பேர் வந்து இப்ப என்கிட்ட வந்து பாக்கணும், 10 பேர் ஒரு 10,000 பணத்தை கொடுக்க நினைச்சானா ஒரு 10 பேர் வருவானோ, ஆளுக்கு 10,000 1 லட்ச ரூபாய் கிடைச்சிட்டு அவருக்கு. அந்த ஆளு அந்த வீதியில் இருக்கிறாரு. இந்த வீதியில ஒரு பிக்ஷாம் தேவி பார்வதி போய் பிச்சை எடுத்துட சொல்லி அதுல இருந்தா உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டு பிச்சது கொடுத்துட்டு இதுல வேற அந்த வீதியில் இருக்கிற உபாசனம் பண்றவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும், எது கிடைக்கும் தெரியாது இங்க வந்து கொண்டிருப்பான். அதுல அது கிடைக்கும் இது கிடைக்கணும்னு இங்க இருக்கிற என்ன ஜூட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட்டிஸ் ஜி நான் அங்க போய் என்னோட கஷ்டத்தை எல்லாம் முதல்ல தீர்த்துக்கிட்டு பண பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஊர் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு ஏன்னா என்ன நினைச்சாலும் அரசு மாதிரி ஆன வாங்கிக்கலாம். பொண்டாட்டி உட்காருனா உட்காருவா, எந்த பசங்க உசுனா எல்லாம் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் எல்லா சூட்டு ஓடி போயிடுவாங்கன்னு இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த காலத்துல அந்த வீதியில தகர விதி, இந்த காலத்துல வேதாந்த சொல்லி குறைக்க ஆள் கிடையாது. நீ தகர விதியா சொல்லி கொடுக்கல ஆளே கிடையாம போயிடுச்சு. இப்ப அப்படியே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஏதோ இந்தியாவில ஒரு பேர் 2 பேர் கையூர் சாமி சொல்வது ஒரு மேபி 3 or 4 இருக்கலாங்கிற சொல்லி கொடுக்குறவர். அந்த தகர வித்தியாங்கிறது இப்ப காணாம போயிடுச்சு இந்த ஜெனரேஷன்ல. அப்போ உடனே இறைவன் அது இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதையெல்லாம் இவ்வளவு ஹைப்பா சொன்னோம்னா அவன் வேதாந்த கிளாஸ் விட்டு எங்க வருவான்? அடுத்த வீதியில இருக்கிற அவன் போயிடுவான் அப்படின்னு எவ்வளவு நம்மளை விட நம்மளை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருப்பவர் இறைவன். என்ன சொல்றாரு? 3 பாயிண்ட் சொல்றாரு. என்ன தெரியுங்களா? இப்படி ஒரு உபாசனைங்கிறது என்ன? கர்மமா? உபாசனைங்கிறது என்னது? கர்மம். மானச கர்மம். அவர் என்ன சொல்றாரு? காய்க்க வாச்சிக்க மானச எதுல வேணா நீ கர்மத்தை பண்ணிக்கோ. ஆச்சா அதுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு கர்ம பலன் கிடைக்கும். இப்ப உபாசனை அவாந்தர பலனா என்ன வேணா கிடைக்கும். ஆச்சா என்ன வேணா கிடைக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அதை
எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன போடுறாரு? அனித்யம். ஒரே வேர்டு. அந்த வீதியில சொல்லி கொடுக்கிறவரு போய் நீ எதை கத்துக்கிட்டாலும், எதை வாங்கினாலும், எதை கத்துக்கிறது சரி ஓகே. அதனால உனக்கு என்ன கிடைச்சாலும் அது என்னதுன்ட்டார் ஒரே வேர்டு? அனித்யம். ஒரு காலத்துல அது உன்னை விட்டு போயிரும். அது எதை நீ வெற்றினாலும் அது போயிடும். ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாரு? இந்த மனுஷ என்ன சொல்றது? ஜென்மத்துடைய மகிமை பத்தி சொல்றாரு. இந்த மனுஷ ஜென்மங்கிறது தகர வித்தையா கத்துக்கிட்டு அரசனுடைய ஆணைப்படி வேணுங்கிறதெல்லாம் பெறுவதற்காக மனிதன் வந்து பிறக்கல. ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் அடுத்த வீதி போடாம இருப்பான். அதனால இறைவனே சொல்றாரு அது உன்னோட ஜென்மம் வந்து அவாந்தர பலனை பெற்று வாழ்றது அல்ல. ஜென்ம இந்த மனுஷ ஜென்ம மகிமா. அடுத்தது 3வது உபாசன பலன். அந்த உபாசனையினால என்ன பலன்? கிரமமுக்தி அப்படிங்கறது சொல்லிடுறாரு. நீ வந்து அல்டிமேட் பலன். அவாந்தர பலன் நிறைய கிடைக்கும். அந்த உபாசனை தகர வித்யோட அல்டிமேட் என்னன்னா கிரமமுக்தி. அங்கேயும் என்னதான் அங்க போய் பிரம்மாஜி உனக்கு பாடம் எடுத்தாருன்னா முக்தி இஸ் பாசிபிள் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்றாரு. தத் யதா இக அப்படின்னு என்ன? இங்க எப்படியோ, இந்த லௌகீக உலகத்தில் எப்படியோ. எது எப்படி? கர்மஜிகத்தை கர்மஜிதக நீ கர்மத்தினால் வெற்றி கொண்ட, அடைந்த, வெல்லப்பட்ட, கர்மத்தின ஒரு கர்மத்தை செஞ்சு அதனால வெற்றி பெற்ற அல்லது வெல்லப்பட்ட முழு கர்மகாண்டத்தை பிராக்கெட்ல ஓட்டுக்கலாம். ஒரே லைன்ல நெகேட் பண்றாரு. கர்மகாண்டத்துல எத்தனை ஹோமங்கள் நீ பண்ணாலும் சரி, இல்ல எத்தனை கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சாலும் சரி, இல்ல எத்தனை குழந்தைகளை வளர்த்தினாலும் சரி, எத்தனை குடும்பத்தை பெருசு எத்தனை நீ பண்ணினாலும் சரி, கர்மம்னா என்னது? காய்க்க, வாச்சிக்க, மானச எல்லாத்தையும் ஜெயிக்கணும். கர்மங்கிற வேர்டு வந்தா 3ஐயும் ஜெயிக்கணும். அதுல நீ எவ்வளவோ வென்றிருப்ப. எவ்வளவு கோடி பணம் சம்பாரிச்சிருப்ப, இத்தனை உறவுகளை சம்பாரிச்சிருப்ப, ஓடி 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 உறவுகளை சம்பாரிச்சிருப்ப, ஓடி 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 பணத்தை சம்பாரிச்சிருப்ப, எத்தனையோ நீ சம்பாரிச்சிருப்ப. கர்மகாண்டத்துல அந்த ஹோமம் இந்த ஹோமம் பண்ணி, அந்த விசாரம் பண்ணி, அந்த என்ன சொல்றது கர்ம காண்டத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணி அதுல நீ வெற்றியும் கண்டு இருப்பீங்கிறார். கர்ம ஜித்தகா என்ன வேணுமோ அதை அடைந்திருப்ப. ஜித்தகா அந்த லோககா. லோககனா அது எப்படி சொல்லுவாரு பாஷ்யத்துல? போகம். அது மூலியதான் நமக்கு போகம் வருது. 1 லட்ச ரூபாய் போய் சம்பாதிக்கிறேன்னா அது நமக்கு என்ன கிடைக்கும்? கர்மத்துல என்ன ஜெயிக்கிறீங்க? 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுங்களா? அந்த சம்பளம் என்னது? போகம். அத லோககா இந்த பொருள், இந்த உலகம், என்ஜாய்மெண்ட். ஒரே வேர்டு என்ன பண்ணலாம்? போககா. எல்லாம் என்ன ஆயிரும்? ஷீயதே அழிந்து விடும். எத்தனை என்ன பொருள் இந்த உலகத்துல சம்பாரிச்சாலும், எந்த விதமான என்ஜாய்மெண்ட் நீ சம்பாரிச்சாலும், போக எல்லா எதுல நீ அது போகத்தை அனுப்பிச்சுப்ப? கர்மத்தை செஞ்சுதான் 1 லட்ச ரூபாய் பணம் சம்பாரிச்சிருப்ப. அந்த 1 லட்சம்ங்கிறது போகம். அது என்ன ஆகும்? அப்படியே உட்காந்துருக்குமா என்ன? வச்சு கொடுத்த பணம் சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படியே உட்காந்துருக்குமா என்ன? கொஞ்ச நாள் அது ஷீயத்தே அழிஞ்சு போயிடும். ஏன்? அது அனித்யம். ஏவமேவ அமுத்திர. இப்ப எப்படி இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பொருள்களும் பணமும் அனித்தியமோ, அது எப்படி ஒரு காலத்துல இல்லாமல் இருந்ததோ இப்போ ஒரு காலத்துக்கு இருக்குது. திருப்பி ஒரு காலத்துக்கு அது என்ன ஆயிரும்? நீ ஒன்னா அதை விட்டு போயிருவ, இல்லையா அது ஒண்ணு விட்டு போயிரும். இதுதான் அனித்தியம்ங்கிறது. அதை போலவே அமுத்திர. அமுத்திரம்னா நீ இப்படி உபாசனை பண்ணி நான் வந்து பூஹு புவஹா சுவஹா பிரம்மலோகம் இப்படி பல லோகங்கள், சொர்க்கம் போகணும், நரகம் போகணும் யாரும் கேட்க மாட்டோம், சொர்க்கலோகம் நான் போகணும், பிரம்மலோகம் போகணும்னு அமுத்திர. எந்த லோகத்துக்கு போனீனாலும் நீ எதை எடுத்துட்டு போற? கர்மத்தால் கிடைத்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு நீ எங்க போற? புண்ணிய ஜிதக. புண்ணியத்தை பெறுவதிலும் நீ வெற்றி பெற்றிருப்பாய். புண்ணிய ஜிதக. புண்ணியத்தை நீ வெற்றி பெற்று அதை எடுத்துக்கிட்டு எங்க போயிருக்கணும்? அமுத்திர. அது வந்து இங்கிருந்து அமெரிக்கா போனாலும் அது அமுத்திரம் தான். ஏன்? இங்க இருக்கிற வசதிகள் பத்தாதனாலதான் அவங்க எல்லாம் அங்க போய் அந்த அங்க இருக்கிற உலகத்துல அந்த கண்ட்ரியில் இருக்கிற சுகங்களை அனுபவிக்கணும், பணத்தை நிறைய சேர்த்தணுங்கிறதானே போறாங்க. சோ அமுத்திரங்கிறது நாட் ஒன்லி பூஹு புவக சுவக கந்தர்வலோகம் பிரம்மலோகம் மட்டும் அமுத்திரம் இல்ல. இங்கிருந்து நீ அமெரிக்கா போற, இங்கிருந்து இங்கிலாந்து போனாலும் எதுக்கு நீ போற? புண்ணியத்தை எதுக்கு நீ போற? அங்க இருக்கிற சுகத்தை அனுபவிப்பதற்காக. புண்ணிய ஜிதக லோக்கக ஸ்ரீ. அனைத்தும் அது என்ன ஆயிரும்? அழியக்கூடியது, அனித்தியம்ங்கிற.
எதை நீ வந்து அடைஞ்சாலும் அது அழிந்துவிடும். ஷீயத்தே. அதாவது புண்ணியத்தால் எதை அடைந்தாலும் ஷீயத்தே. அதே மாதிரி பாப்பத்துல எதை அடைஞ்சாலும் அது என்னதுதான், நரகத்துக்கு போனீங்க எதனால போறோம், பாப்பத்தை அனுபவிக்கிற போறோம், அதுவும் என்ன ஆகும், ஷீயத்தை. இவர் வந்து புண்ணியத்தை மட்டும் எடுத்துக்கிறார். புண்ணியத்தால் அடையப்பட்ட உலகம், பொருள்கள், உறவுகள் ஷீயத்தே. எல்லாமே என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. கர்ம பலம் அனித்தியம். இந்த லோகத்துல நீ எதை பெற்றாலும் சரி, இந்த லோகத்திலேயே அமெரிக்கா இங்கிலாந்துல போய் நீ அனுபவிச்சாலும் சரி, இல்ல மேல் லோக்கம் போய் பூகு போக போனாலும் சரி, பிரம்மலோக்கம் வரைக்கும் போனாலும் அது கர்மத்தினால் கிடைச்ச புண்ணியம். அப்போ கர்மமே அனித்தியம் போது இந்த புண்ணியம் என்ன, அனித்தியம் தானே. அது புரிஞ்சுக்கணும். கர்மமே அனித்தியம், முட்டுலி என்னது அனித்தியம். அந்த முட்டுலி இருந்து வர்றது என்ன வரும், நித்தியமா வருமா என்ன, வராது. அது ஃபர்ஸ்ட். அடுத்தது தத்திய ஈக. எவர்கள், தத்து இகன இங்கு, எவர்கள் ஆத்மானம் அனனு வித்ய. அதாவது இந்த உபாசனையை ஆத்மானம் அனனுவித்ய பிரஜந்தி. இந்த புண்ணியத்தை எது உபாசனை பண்றது எல்லாம் புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அத ஆத்மானத்தை தன்னை தெரியாமல், தன்னை அறியாமல் ஆத்ம ஞானத்தை, அந்த புண்ணியத்தை எதுக்கு, நீங்க தகர வித்யாவில் கிடைக்கிற புண்ணியத்தை ஆத்மாவை பெறுவதற்குண்டான குவாலிபிகேஷனுக்கு பயன்படுத்தாமல், எனக்கு இந்த அதிகாரத்துவம் இல்ல, இந்த தகர வித்யா பண்றேன், எனக்கு இந்த குவாலிபிகேஷனை குடுன்னு பயன்படுத்தாமல் எங்க பயன்படுத்துறீங்க, அழியக்கூடிய இந்த உலகத்தில் பெறக்கூடிய விஷயங்கள், மேலுலகத்தில் பெறக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அங்க போனா அதை என்ஜாய் பண்ணலாம், இதை என்ஜாய், இதுக்கு நீ பண்ணினா ஆத்மானம் அனனு வித்யா, ஆத்மா ஞானத்தை பெறுவதற்கு தெரியாமல், அனனு வித்யனா அதை தெரியாமல், பிரஜந்தி சென்று விட்டால். எங்கிருந்து எங்க போயிட்டு நீயே, எதுக்கு நான் தகர வித்யா சொல்லி கொடுக்குறேன், முக்கிய பலன் என்ன, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான குவாலிபிகேஷன் தான். தியானம் எல்லாம் வந்து ஆத்ம ஞானத்தை கொடுக்காது. அப்ப அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் வளர்த்து கொள்ளாமல் அனனு வித்யா பிரஜந்தி சென்று விட்டார். எங்க நீ போறப்பா, அவாந்திர பலனுக்குள் சென்று விட்டார். முக்கிய பலனில் நிற்காமல் எங்க போயிற நீயே, அவாந்திர பலனில் சென்று விட்டால். விரஜந்தினா கோ, விரஜ் தாத்து, ஏஷாம் ச சத்யான் காமான், சென்று விட்டால் அவங்க என்ன ஆகுறாங்க, ஏதாம் அவர்கள் சத்யான் காமான்னு, இந்த சத்தியமான, அவர்கள் மனதில் ஆசைப்படுவாங்க இல்லையா, சத்தியமான ஆசைகளை அடையாமல், ஏன்னா அகாமச்சாரக வருது, சத்தியமான ஆசைகளை அடையாமல் சென்றான். ஜஸ்ட் வேஸ்ட்ங்கிற. சத்யானு காமானு தேஷாம் சர்வேஷு லோகேஷு, எல்லா உலகங்களிலும் அகாமச்சாரக பவதி. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானத்துக்காக நீ இதை பயன்படுத்தல அப்படின்னா நீ வந்து ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணுங்கிற. இந்த தகர வித்யாவினால உபாசனையால் கிடைக்கக்கூடிய பலனை நீ முக்கிய பலனுக்கு பயன்படுத்தாம இந்த மாதிரி போகங்களை அனுபவிக்கணும்னு, லோகங்களுக்கு போகணும்னு நீ செலவு பண்ணிட்டீனா, என்ன செலவு அது, அங்க செலவு பண்ணிட்டீனா, ஊதாரித்தனமா இருந்து அங்கெல்லாம் செலவு பண்ணிட்டீனா என்ன சொல்றாரு, நீ அடிமைப்பட்டு கொண்டுதான் அவர்களுக்கு எல்லா லோகங்களும், எந்த லோகம் போனீங்கனாலும் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கணும், அடிமைப்பட்டு இருக்கணுங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றாரு. எந்த அவன் ஆசை, ஏன்னா அக்காமச்சாரக அப்படின்னா அவன் ஆசையை நினைக்கிறான், அதை அடைஞ்சான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுல ஒரு அடிமைத்தனம் இருக்கும். சம்சாரத்தில் ஒரு ஆசையை அடிமைத்தனம் ஏன் சொல்றாரு வைங்களேன், இப்போ வந்து ஆத்ம ஞானத்தை பெறாதவர்கள் மனசில் ஒரு ஞானம், ஒரு ஆசை வருகிறது வச்சுக்கோங்க. ஆத்ம ஞானத்தை பெறாத மனசுலயும் ஒரு ஆசை வரும், ஆத்ம ஞானத்தை பெற்ற மனசுலயும் ஒரு ஆசை வரும்.
ஆத்ம ஞானத்தை பெறாதவர்கள் அந்த ஆசையில அடிமையா இருப்பாங்க. ஏன் எப்படி அடிமையாகிறாங்க? ஒண்ணு ஆசைப்படுவாங்க, அது பூர்த்தி பண்றதுக்கு உண்டான சக்தி இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதற்குண்டான சூழ்நிலை சக்தி இருக்கும் ஆனா சூழ்நிலை அமையாமல் இருக்கலாம். சக்தி இருக்கும், சூழ்நிலை இருக்கும், பெர்மிஷன் கிடைக்காம இருக்கலாம். எத்தனையோ விஷயங்களுக்குள்ள மனசுல ஆசைப்படுறது, பெர்மிஷன் கிடைக்கணும், சக்தி இருக்கணும், எல்லாம் இருக்கு. அப்போ பூர்த்தி முடியலையும் போது அவன் எங்க வந்துடுறான்? சோகத்துக்கு வந்துதான். யாரு? அஞ்ஞானி ஒரு ஆசைப்படும் போது அது ஏன் நிறைவேற முடியல? சக்தி இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துல ஆசை நிறைவேறலினா அவங்க என்ன ஆயிடுறாங்க? அடிமைகள். எதுக்கு? ஆசைக்கு அடிமை. They cannot enjoy the freedom. 100% ஸ்லேவரி தான். எல்லாரும் எங்கதான் உட்காந்துருக்கோம்? ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். நமக்கும் எந்த வித்தியாசம் என்ன? அவன் கம்பி எண்ணுவான், நம்ம கம்மி எண்ணாம சுத்திட்டு கிடக்குறோம். அவன் கம்பி எண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு உள்ள உட்காந்துருக்கிறான். 1 2 3 4 4 3 2 1. நாம கம்பியெல்லாம் எண்ணல, பார்த்தா வெளியில ஃப்ரீயா சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணா இருக்கலாம். ஆனா எங்க போய் சிக்கி வச்சிருக்கிறோம்? அவனுக்கு நமக்கும். அவன் பிசிக்கலா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான், நம்ம மென்டலா போய் எங்க மாட்டிக்கிட்டோம்? சிறை. எந்த சிறை? ஆசை என்கிற சிறை. அதுதான் நம்மள என்ன பண்ணுது? அடிமைப்படுத்து. உடனே என்ன ஆகுது? நீ ஆசைப்பட்டோம், அதுக்கு கிடைக்கல, பண்ண முடியல, பர்மிஷன் கிடைக்க, சக்தி இருக்குது, பர்மிஷன் ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. அப்ப எங்க போறான் கடைசியா? சோகம். அப்ப ஜெயில உட்காந்துருக்கணும் எப்படித்தான் இருக்கான்? சோகம். ஏன்? ஐயோ வெளியில போக முடியலையே, ஃப்ரீயா இருக்க முடியலையே, ஃப்ரீயா இருக்க முடியாது நம்ம கவலைப்படுறான். இப்ப நீங்க மட்டும் எங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க? அதத்தான் கேட்கிறாரு இறைவன். நீ அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? இந்த 33% போய் கத்திட்டு கிடக்காத. ரோடு ரோடா எனக்கு பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், 33% எனக்கு கோட்டா கொடுன்னு கத்திட்டு கிடக்காத. ஏன்னா அவன் கவர்மெண்டே கொடுத்தாலும் யூ கேனாட் என்ஜாய் த ஃப்ரீடம். ஆத்ம ஞானத்தை பெறாத வரைக்கும் யூ கேனாட். எல்லாரும் கொண்டாந்து உனக்கு சுதந்திரத்தை கையில கொடுத்தாலும் உனக்கு அது என்ஜாய் பண்றதுக்கு யோகிதாம்சம் எங்க இல்ல? மனதில் இல்லைங்கிறார். ஏன்னா அக்காமச்சாரன். எது அக்காமச்சாரன்? இந்த இடத்துல என்ன ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவன் நினைச்சதெல்லாம் தான் கிடைக்குதே அப்படின்னு தோணும். அப்ப அவன் காமச்சாரன். எது கிடைச்சாலும் அவனுக்கு தான் கிடைக்குதே, என்ன நினைச்சாலும் கிடைக்குதே, அவன் எப்படி அடிமையாவான் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒண்ணு கிடைக்கும், ஆசைப்பட்டுவான், கிடைச்சிடும். அப்புறம் அந்த ஆசை அப்படியே அமிர்ந்து தூங்கிடுவாங்க மனசுக்குள்ள. அடுத்த ஆசை வரும், அடுத்த ஆசை வரும், அடுத்த ஆசை வரும். வாழ்க்கை ஃபுல்லா எது அடிமைட்டப்ப? ஆசைக்கு அவன் அடிமை ஆகிட்டான். புரியுதுங்களா? இந்த இடம் ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா அவன் தான் நினைச்சதெல்லாம் கிடைக்குதே, அவன் எங்க போய் ஜெயில இருக்கிறா? நம்ம தான் எது கிடைச்சாலும் நினைச்சாலும் கிடைக்காம ஜெயிலுக்கு வந்திருக்குமா நமக்கு தோணுதே அப்படின்னு. அப்படி இல்ல. ஆசை என்ன? எரிகிற ஆசைங்கிறது என்னது? எரிகிற நெய், நெருப்புல கொண்டு நெய் ஊத்துற மாதிரி நீங்க ஆசையை நிறைவேற்ற அந்த சின்னதா விளக்கொளி போல் இருந்த ஆசை இப்ப என்ன ஆயிடுச்சு அவனுக்குள்ள? தக 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 வீடே பத்தி எறிகிற அளவுக்கு ஆசை உள்ள அப்படி சைஸ் பெருசா இருக்கும். சோ அங்க என்ன ஓட்டாலும் என்ன? அது நேலம் போதுன்னு அந்த ஆசை என்னைக்கு சொல்லாது பாத்துக்க. உயிர் வரைக்கும் அந்த ஆசை. அப்பா இனிமேல் எனக்கு மனதில் ஆசை போதும் என்று எதையும் சொல்ல. போட என்ன பண்ணிக்கிட்டே கிடக்குது? தகத்தி எரிச்சுக்கிட்டே கிடக்கு. சோ அதுதான் புரியுதுங்களப்ப அவன் எங்க அடிமைப்பட்டிருக்கான். இப்ப ஆப்போசிட் சொல்றாரு, இக ஆத்மானம் அணுவித்ய. இப்ப இன்னொருத்தர் இருக்கான். இக இந்த கேஸ், இன் திஸ் கேஸ், இகனா இந்த இடத்துல இன் திஸ் கேஸ். எந்த கேஸ்? அவன் யாரு? ஆத்மானம் அணுவித்ய. ஆத்ம ஞானத்தை வித்யன்னு என்ன? அறிந்து கொண்டு, தன்னை அறிந்து கொண்டவன். யார் அவன் தன்னை அறிந்து கொண்டவன்? தகர வித்யாவின் மூலியமாக உபாசனைய பண்ணி அதுல கிடைக்கிற புண்ணியத்தை ஆத்மக்கான குவாலிபிகேஷனை பெறுவதற்கு யூஸ் பண்ணி, அதில் கிடைக்கிற புண்ணியத்தை ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு யூஸ் பண்ணி அவன். ஏன்னா யார் பேசிட்டு இருக்காரு? உபாசனக்கர் பேசிட்டு இருக்காரு. அவன் அங்க இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டான். அவன் எப்பவுமே என்னவா தான் இருக்கணும்? அடிமையா தான் இருக்கணும். ஈவன் தோ தகர வித்யா பண்ணி எல்லாம் அந்த அவாந்தர பலனை பெற்றாலும் அவன் எங்கதான் இருக்கிறான்? அடிமை வாழ்க்கை தான் வாழ முடியும். ஆனா இப்ப இங்க ஆத்ம வித்யாவை பெற்றவன் அணுவித்யா, ஆத்மா தன்னை அறிந்து கொண்டு எதன் மூலியமாக? தியானத்தின் மூலியமாக கிடைத்த பலனை குவாலிபிகேஷனுக்காகவும் ஞானத்திற்காகவும் தன்னை பயன்படுத்தி கொண்டவருக்கா பாத்தீங்களா? ரஜந்தி அதை அந்த வழியில் செல்பவன் ஏதாம் சத்யாம் காமான்னு அவன் எது ஆசைப்பட்டால் சர்வேஷு லோகேஷு, எந்த உலகத்தில் போய் எதை ஆசைப்படுகிறானோ அதை அவன் அடைவான். காமச்சாரக
பவதி. அவன் வந்து அகாமச்சாரக பவதி. ஒரே ஒரு வேர்டு ஆ மட்டும்தான் மாறுது மேல இருக்கணுக்கு. கீழ் இருக்கணுக்கு காமச்சாரக. எதை ஆசைப்படுகிறானோ அதை அவன் அடைகிறான். யாரு? ஞானத்தின் மூலியமாக ஞானத்தை பெற்றவன். அது முக்கியமான வேர்டு. ஆத்மானம் அணுவித்ய. தன்னை அறிந்து கொண்டு செயல்படுவன். தன்னை அறிந்து என்ன அர்த்தம்? தன்னை பற்றிய ஞானத்தை பெற்றவன். எதன் மூலியமாக? தகர வித்யாவின் மூலியமாக அந்த புண்ணியத்தை வச்சு அவன் இங்க வந்துட்டேங்க, இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவன் சர்வேஷு லோகேஷு காமச்சார். எதை அவன் நினைக்கிறானோ அதை அவன் அடைவான். காமான்னு சர்வான் காமானு சர்வேஷு லோகம். எந்த லோகத்துக்கு போனாலும், இங்கிருந்து அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் சரி, இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, எந்த லோகத்துக்கு அவன் போனாலும் அவன் வேணுங்கிறத அடைவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த லோகமெல்லாம் போறது? முக்தக பவதி. சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான்னு புரிஞ்சுக்கணும். ஏங்க ஆத்ம ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் அவன் லோகமா போக விரும்புவாங்க? அது என்ன? ஜீவன் முக்தி அடைவான். அதுதான் பூர்ணத்துவத்தை அவன் அடைகிறான் புரிஞ்சுக்கணும். எந்த சர்வேஷு லோகேஷு அப்படிங்கிறது பூர்ணத்துவத்தை. முக்தனாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? இந்த முக்தனை கொண்டி பாலைவனத்துல விட்டீங்கன்னா கூட சந்தோஷம் வந்துருவான். அவனை கொண்டேயே பாலைவனத்தில் விட்டால் கூட, இந்த மேல ஒருத்தர் இருந்தானே பந்தன், இவனுக்கு பேர் முக்தன் வச்சுக்கலாம். அவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? பந்தக. அவனை கொண்டையே சோலையிலேயே கொண்டு விட்டீங்கனாலும் அவனுக்கு அது எப்படித்தான் தெரியும்? பாலைவனத்தில் இருப்பதை. அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சோகத்துலதான் இருக்கும். நீ கொண்டு சோலையில கொண்டு விட்டால் சோகம். யாருக்கு? உலக விஷயத்துக்கு. ஆத்ம ஞானத்தை பெறாதவனை கொண்டு போய் நீங்க சோலையில விட்டாலும் அவனுக்கு சோகம்தான். ஆத்ம ஞானத்தை பெற்றவனை கொண்டு பாலைவனத்தில் விட்டீங்கனாலும் அவன் என்ன எப்படி இருப்பான்? சோலையில் இருப்பதை போல் சுகமாக இருப்பான். இதுதான் சொல்ற. முதல்ல எதை கத்துக்கோ? இந்த ஆத்ம தன்னை அறிகின்ற ஞானத்தை முதல்ல பெற்று வாங்கிக்கோ அப்படிங்கிற. அதுதான் மெயின். இதுக்கு அடுத்த இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ரெண்டாவது இதுல ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தகர வித்யா 2வது பகுதி. இதுல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் நம்ம படிச்சிடலாம். எல்லாம் ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாறி மாறி வரும். 10 மந்திரங்கள் இருக்கும். அதுல ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் மாறி வரும். ஒரு மந்திரத்துக்கு நான் விளக்கம் கொடுத்தேன்னா அந்த 9க்கு மாறி வருகிற வேர்டுக்கு மட்டும் மீனிங் கொடுத்தா போது நீங்க புரிஞ்சுக்கலாம். சகயதி பித்ருலோக காமக. அதாவது என்னன்னா, எதை ஆசைப்படுறான் அது கிடைக்குங்கிறதுக்கு அவரே இறைவனை லிஸ்ட் கொடுக்குறாரு. எங்க போகணும்னாலும் போயிடுவான். தகர வித்யை உபாசகனுடைய பலன், அவாந்தர பலனை சொல்கிறார். தகர வித்யாவினுடைய அவாந்தர பலன், நாட் முக்கிய பலன். முக்கிய பலன் எங்க போயிடுவாங்க? ஞானத்தை பெறுவதற்காக முயற்சி போயிடாது. அவாந்தர. இப்ப அவ எங்கெங்க போகும்னு நினைக்கலாம்? பித்ருலோகம் போகணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா போய் பார்க்கணும், எங்க அம்மா போய் பார்க்கணும். எது ஒன்னொன்னா வருது. அல்லது எந்த பொருள் நான் அடையணும், எல்லாத்தையும் இது சாப்டர் முடியறதுக்குள்ள நம்ம மனசு என்ன ஆயிடும்? நம்ம கம்முன்னு தகர வித்தியை யாரு சொல்லி கொடுக்குறான்னு கூகுள்ல தேடுவோம். போய் அந்த ஆளை பிடிச்சி போன் நம்பரை வாங்குவோம். அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும். வைராக்கியம் கொஞ்சம் கேட் ஆன் த வால்ல இருந்ததுன்னா கண்டிப்பா போன் நம்பருக்கு அலைவோம். போன் பண்ணதான் அப்புறம் அடுத்த ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் போன் நம்பர் தான் இந்த காலத்துல. அது வாங்கிட்டோம்னா அப்புறம் அப்படியே போன் பண்ணி என்ன ஏது கேட்டு பிளைட் டிக்கெட்டா இல்ல ட்ரெயின் டிக்கெட்டா புக் பண்ணி அவங்களால மாலை ரிஷிகேஷுக்கு இருப்பாங்களோ அப்படின்னா சும்மா சொல்றேன். அது வரும். அந்த அளவுக்கு இறைவன் கொடுக்குறார் உபாசனையுடைய பலன். சகயதி பித்ருலோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய பிதரக சமுத்திஷ்டந்தி தேன பித்ருலோகேன சம்பன்ன மன்னோ மகீயதே. பித்ருலோகம் போணுமா? அடுத்தது யத அதயதி மாத்ருலோக காமக பவதி. அதுக்கு என்ன பண்றான்? சங்கல்பா தேவாஸ்ய மாத்தரக சமுத்திஷ்டந்தி தேன மாத்ருலோகேன சம்பன்னக மகீயதே. அடுத்தது அதயதி பிராத்ரு பிரதர் பிராத்ருலோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய பிராத்தரக சமுத்திஷ்டந்தி தேன பிராத்ருலோகேன சம்பன்னோ மகீயதே. அடுத்தது சிஸ்டர் அதயதி ஸ்வஸ்ருலோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய ஸ்வசாரக சமுதிஷ்டந்தி தேன ஸ்வஸ்ருலோகேன சம்பன்ன மகீயதே.
அடுத்து எங்க போறாரு? அத யதி சகி ஃப்ரெண்டு சகி லோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய சகாயக சமுத்திஷ்டந்தி தேன சகிலே ஓகேன சம்பன்னோ மகீயதே. அடுத்து எங்க போறாரு? இது வரைக்கும். அடுத்தது அதயதி கந்தமால்ய லோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய கந்தமால்யே சமுத்திஷ்டத்தேன கந்தமால்ய லோகேன சம்பன்னோ மகீயதே. அடுத்தது அத யத் அன்னபானலோக காமோ பவதி சங்கல்பா தேவாஸ்யான்னபானே சமுதிஷ்டத்தேனான்னபானலோகேன சம்பன்னோ மகீயதே. சாப்பாடு. அன்னம் என்ன? சாப்பாடு. அதுக்கு முதல்ல என்ன சொல்ல? கந்த மாலையும் என்ன? எனக்கு மாலை வேணும், வாசனை திரவியங்கள் வேணும், பொருள்கள் வேணும். அதுக்கு சங்கல்பம் பண்றவங்க அது மாலைக்காக ஆசைப்படுறவங்களுக்கு மாலைன்னு எனக்கு ஒரு கௌரவம், மாலை, வாசனை அது. அடுத்தது அன்னம். அடுத்தது அதயதி கீதவாதி திரிலோக காமக பவதி சங்கல்பா தேவாஸ்ய கீதவாதித்ரே சமுத்திஷ்டத்தஸ்தேன கீதவாதித்ர லோகேன சம்பன்ன. கீதவாத்திரனால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பாட்டு அதெல்லாம் கேட்கணும்னு மனசுல நினைச்சா போதும். அப்படி டேப் ரெக்கார்டர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பாட்டு பாட்டுக்கு கேட்க இவர் பாட்டுக்கு கேட்டுட்டு வந்துருக்கலாம். என்ன இறைவனை பாருங்க எவ்வளவு இறங்கி வராரு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கீதவாதித்திர லோகம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கல் கேட்கனாலும் கேட்கலாம். பாடல் இப்ப இவங்க ஒருத்தர் பாடுறாங்க, பெரிய பாட்டு பாடுறவங்க, அவங்க பாட்டு நான் கேட்கணும்னு நினைச்சா செல்போன் வேண்டாம், டேப் ரெக்கார்டர் வேண்டாம், இதுவும் வேண்டாம், நினைச்சு இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தாருன்னா அந்த பாட்டு பாட்டுக்கு காதுல கேட்குமா? சொன்னேன் இல்லையா, முடியறதுக்குள்ள வெங்க ஓடிடுவான். தகர வித்தியை எங்க சொல்லித்தராங்கன்னு போன் போட்டுருவோம் சொன்னேன் இல்லையா. அதையதி ஸ்ரீலோக காமக, பெண்ணாசை பிடித்தவர்கள் ஸ்ரீலோக காமக பவதி அது பாருங்க, சங்கல்பம் பண்ணினா போது, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சங்கல்பா தேவாஸ்ய, மனதுல சங்கல்பம் பண்ணினா போதும். ஸ்ரீயக சமுத்திஷ்டந்தி, பெண்கள் வரிசையா நிப்பாங்க. தேன ஸ்ரீலோகேன சம்பன்னோ மகீயதே. அடுத்தது எம் தம் சொல்ற அபிகாமக பவதி, எதை ஆசைப்படுகிறானோ எதை ஆசைப்படுகிறான். கன்க்ளூஷன் அது. தயம் காமம் காமயதே சக அஸ்ய சங்கல்பாதேவ, அதுதான் முக்கியம். சங்கல்பம் பண்ணினா போதும், மனதுல சங்கல்பாதேவாஸ்ய சமுதிஷ்டந்தி தேன சம்பன்னோ மகீயதே. உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். தகர வித்யாவுடைய அவாந்தர பலன் இறைவன் சொல்றது. ஒண்ணுக்கு மீனிங் கொடுக்குறேன், மற்றதுக்குலாம் வேர்டு மட்டும் கொடுக்குறேன். ஒண்ணுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சகயதி, எவன் ஒருவன், அவர் இப்பனா ஒருவேளை. ஏன்னா ஏன் ஒருவேளை எதின்னு ஏன் போடுறாரு? நீ ஞான காண்டத்துக்கு அதிகாரி வேணும்னா நீ அங்க போய்க்கலாம். ஒருவேளை நீ எனக்கு அவாந்தர பலன் வேணும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உனக்கு என்ன, அதனாலதான் மாதிரி எதின்னு போடுறாரு. இஃப் ஒருவேளை நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அவாந்தர பலனுக்காக நின்னீனா என்னென்ன கிடைக்கும்? எதி பித்ருலோக காமக. இப்போ ஒருத்தருக்கு அப்பா இறந்து வெளியில இறந்து போயிருக்கலாம், அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம். இல்ல இந்த லோகத்திலேயே அப்பா அமெரிக்கால இருக்கலாம், தள்ளி பார்க்க முடியாத நிலை. அது இறந்து போய் பார்க்க முடியாத நிலை வரும். நீங்க 10,000 மைலுக்கு அந்த பக்கம் வந்திருந்தா கூப்பிட்டேன்னா பையன் வருவானா என்ன? அடுத்த வீதியில் இருந்தாலும் கூப்பிட்டாலும் அந்த பையன் வரப்போறது இல்ல. பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா அப்பா மகன் அப்பா. அப்போ பித்ருலோக காமக பவதி. ஒருவேளை தந்தை மீது, பித்ருனா இந்த இடத்துல தந்தை, பித்ருனா அதுக்கு போயிடக்கூடாது, பித்தாதான் பித்ரு. இந்த இடத்துல பித்ருதான் என்ன இருக்குதாங்க, பித்தா. அப்ப தந்தையை பார்க்க விரும்பினால் பித்ருலோக காமம், தந்தை மீது காமம், பார்க்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கலாம். ஒருவோட பேசணும், அவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கலாம். அதுதான் அது பித்ரு. காமகனா பேசணும்னு இருக்கலாம், பார்க்கணும்னு இருக்கலாம். காமக அப்பாட்ட என்ன காமகம் இருக்கலாம்? பார்க்கணும்னு இருக்கலாம், பேசணும்னு இருக்கலாம். அவர் இந்த லோகத்துல இருக்கலாம், இல்ல வேற ஒரு லோகத்துக்கு போயிருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, அதை பத்தின பிரச்சனையே கிடையாது. சங்கல்பாதேவசிய,
அவர் உட்கார்ந்து தகர வித்யாவுடைய அவாந்தர பலனை பெற்றவர். சங்கல்பம் என்ன போது, கண்ணை மூடி உட்கார்ந்து நான் எங்க அப்பாவை பார்க்கணும் பேசணும் நினைச்சா சங்கல்ப மாத்திரம். நீ வந்து 2 வீலர் போய் எடுக்க ஸ்டார்ட் பண்ண, வண்டி கூட ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. எங்க உட்கார்ந்துருக்கியோ அந்த இடத்துல அப்படியே சங்கல்பாதேவாசிய பிதரக. பித்தரகனா நீங்க பெற்றோர்கள் இல்ல, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. அப்பாவோட அப்பா அவங்ககிட்ட பேசணும், தாத்தா அவங்க இறந்துருக்கலாம், அந்த மாதிரி பெற்றோர்கள் முன்னோர்கள் யார வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பா மட்டும் வராது, பித்தரகங்கிறது உங்களுக்கு முன்னோர்கள் வரும். சோ முன்னோர்கள் யாரையாவது நீங்க பார்க்கணும், இறந்து போயிட்டாங்க பார்க்கணும் பேசணும்னா முன்னோர்கள். அது பாருங்க என்ன சொல்றாரு, சமுத்திஷ்டந்தி அவர்களோடு நமக்கு ஒரு இணக்கம் ஏற்படும், அவர்கள் நம்மை வந்து அடைகிறார்கள். சமுத்திஷ்டந்தி, திஸ்னா ஸ்டாண்டு, சமுன என்ன அர்த்தம், உனக்கு முன்னால வந்து நிப்பாங்கன்னு அர்த்தம். உனக்கு அவங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். சங்கல்பம் மாத்திரம் போதும். அதனாலதான் பெரிய பெரிய உபாசகர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய், நீங்க உங்க மனசுல இது ஆசையை வச்சுக்கோங்க, உபாசனை தகர வித்யா பண்றவரா இருந்தாலும் வச்சுக்கல, அவர்கிட்ட போய் என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறது, நம்ம கலாச்சாரத்துல இருக்கும். இந்த மாதிரி என் வீட்டுல ஒரு பிரச்சனைங்க, நீங்க கொஞ்சம் மனசு வைங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க சங்கல்பம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை சரியா நீங்க சங்கல்பம் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. பண்ணும்போது கண்டிப்பா அது இறைவனே சொல்றாரு. தேன பித்ருலோக்கேன, அதன் பிறகு அது மாதிரி மனசுல நினைச்சிட்டானா, சங்கல்பம் பண்ணிட்டானா என்ன பண்றான், அந்த சங்கல்பத்தேன என்னத்தோம், அந்த சங்கல்பத்தினாலேயே பித்ருலோக்கேன சம்பன்னக பவதி, அவன் அந்த பித்ருலோகத்தை அடைந்து பெருமை கொள்கிறான், மகிழ்ச்சி அடைகிற. மகியத்தின் என்னது, பெருமை அடைகிறான், மகிழ்ச்சி கொள்கிறான், சந்தோஷம் அடைகிறான். மகியதே சங்கல்பமாவு, சங்கல்ப மாத்திரேன. இப்ப அடுத்த மந்திரத்துல என்ன சொல்லுது, மாத்ருலோக, தாய்மார்கள், மாத்ரு அந்த வேர்டு மட்டும் மீனிங் கொடுக்குறேன். மாத்ருலோகத்தை அடைந்து அவன் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அம்மாட்ட பேசணும்னு ஆசைப்படும் போது அவனுக்கு அந்த இணக்கம் ஏற்படுகிறது. மாத்ருன்னா அம்மா, அவன் முன்னால் தோன்றுவார்கள். அதாவது சமுத்திஷ்டந்தினா she will stand before him அர்த்தம். திஷ்டந்தினா என்ன, சமுத்திஷ்டந்தினா ஒரு இணக்கம் ஏற்படும், கண்ணுக்கு தெரிவாங்க அப்படிங்கிற அர்த்தம். கண்ணுக்கு எட்டுற தூரத்துல வந்து இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்பதான் திஷ்டந்தி தெரியும் நமக்கு. சங்கல்பத்தினாலேயே அவர்கள் முன்னால் தோன்றுவார்கள். அப்ப என்ன, அந்த அதுக்கு பேர் என்னது, அதான் மாத்ருலோகம் பேரு. அந்த மாத்ருலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற, மகியத்தின் என்ன, அந்த பெருமையை, அந்த மகிழ்ச்சியை, அம்மாவோட பேசுற மகிழ்ச்சியை, பெருமையை, அவன் பெருமைதானது, பெருமையை அவன் அடைகிறான். அடுத்து என்ன சொன்ன, பிராத்ரு. பிராத்ருனா யாரு, சகோதரர்கள். சகோதரர்களை பார்க்க விரும்பினால் அது இறந்தவங்களா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்திலே தூரமா இருக்கவங்களா இருக்கலாம், அவர்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சங்கல்ப மாத்திரத்திலேயே அவர்கள் முன்னால வந்து தோன்றுவார்கள். அதை அப்ப என்ன அர்த்தம், அந்த லோகத்தை அடைந்து அந்த பெருமை அவன் அடைகிறான். பிராத்ரு லோகத்தை அடைந்து அல்லது அவன் மகிழ்ச்சி கொள்கிறான், பெருமை கொள்கிறான், சகோதரர். அடுத்து என்னது, ஸ்வஸ்ருலோக, சகோதரிகள், இறந்து போன சகோதரிகளை பார்க்க விரும்பினா சங்கல்பம் பண்ணும் போது இறந்து போன சகோதரி தன் முன்னால் வந்து நிற்பான், இறந்து போன சகோதரன் தன் முன்னால் வந்து நிற்பான். அதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து பிராத்ரு பிரதர், அப்புறம் தன் ஸ்வஸ்ருனா சிஸ்டர், தன் முன்னால் அவன் முன்னால் தோன்றுவார்கள். அப்ப அது என்னது, ஸ்வஸ்ரு லோகத்தை அடைந்து அவன் மகிழ்ச்சி. அதுக்கு என்ன அர்த்தம், ஸ்வஸ்ரு லோகத்தை அடைந்து அவன் அதில் பெருமை கொள்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான் இல்லையா. எங்க அக்காவை நான் பார்த்தேன் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறான், பெருமை அடைகிறான். எதுக்கு பெருமை, என்னுடைய தவ பலனினால் நான் இதை பெற்றேன்கிற பெருமை. தவ பலன் சாதாரணம் இல்லைங்க நம்ம கலாச்சாரம். அதையதி சகிலோக காமக, எனக்கு என் ஃப்ரெண்டு இறந்துட்டா, நான் போய் பார்க்கணும், அவட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. இறந்த நண்பர்கள் ஆசைப்பட்டோம்னா, இறந்த நண்பர்கள் நம் முன்னால் வந்து நிர்திஷ்டத்தினா முன்னால் வந்து நிக்கிறதுங்க.
நம் முன்னால் அவர்கள் வந்து நிற்பார்கள். அப்ப முன்னால் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த சகிலோகத்தை அடைந்து அவன் என்ன பண்றான்? மகிழ்ச்சியாகவும் பெருமையும் கொள்கிறான். சக்கினா ஃப்ரெண்ட்ஸ், அது நண்பர்கள், நண்பி, எது வேணா எடுத்துக்கலாம். நெய்பரா இருக்கலாம், அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அப்ப எல்லாமே அடைஞ்சு போச்சு பாருங்க, நண்பர்கள். அடுத்தது அத்தையதி கந்தமால்ய லோக காமக பவதி. இது வரைக்கும் யார் யாரை பார்க்கணும், இப்ப என்னென்ன வேணும்னு அவன் நினைக்கிறான்? எனக்கு விதவிதமா மாலை போடணும், தினம் ஒரு 10 பேர் என்னை வந்து பார்க்கணும். சாஸ்திரம் சொல்லுங்க, கந்த மாலையா நான் சொல்ல. என்னை வந்து மாலை போடணும், அப்புறம் யாரும் வந்தா தானே மாலை கிடைக்கும். ஒருத்தருமே பார்க்க இல்லையா எங்க மாலை கிடைக்கும்? இப்ப நான் உபாசகர் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஏன் இந்த இந்த நிலைக்கு அவங்க வர்றாங்கன்னு பாருங்க. அந்த உபாசகர் இந்த உபாசனை பண்ற காலத்துல சாவணும், சாப்பாடு சரியா இருந்திருக்கு, அது எதுக்குமே ஆசைப்படாம தானே வாழ்ந்திருப்பாங்க. ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கலாம். இந்த உபாசகன் மேபி நல்ல சாப்பாடு இல்லாம ரொம்ப இளமையில் வறுமையை அனுபவித்தனாக இருக்கலாம், பாசிபிலிட்டி. எல்லா கிங்கு அரச மரம்ல இருந்து வந்தா தியானம் பண்ணுவானா என்ன? சோ இளமையில் வறுமையை அனுபவித்தார்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த இளமையில அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு மரியாதை கிடைக்கல, ஒரு ஏழை குடும்பம், அவனை நான் ஒருத்தம் கூட அந்த ஊர்ல மதிக்கிறவங்க ஒருத்தம் கூட இல்ல. அப்ப அவனுக்குள்ள அந்த மனசுல எப்படி இருக்குது? ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கு. ஆளாத என்ன மாறாத வடுங்கிறாங்க இல்லையா? அந்த ஏன் நான் கனெக்ட் பண்றேன்னா, ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணுங்க. சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இளமையில அவங்க உபாசனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையினுடைய பாதிப்பு எங்க வரும்? உபாசன காலத்துல வராது. ஏன்னா இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், உபாசன காலத்துல ஜும்முன்னு 3 நேரத்துக்கு வடை பாயாசத்தோட சாப்பிட்டாங்க உபாசனை பண்ணுவான். ஐயோ உபாசனைக்கு ஐயோ 1008 கண்டிஷன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் ஃபில் பண்ணும்போது அது தவம், உடம்பு வருத்தி 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 தான் உபாசனை பண்ணுவான். சோ அப்ப கஷ்டப்பட்டிருப்பான் ஒண்ணு. அடுத்து உபாசனை வர்றதுக்கு முன்னால சொசைட்டில ரொம்ப ஒரு ஏழையாக இருந்திருக்கலாம் அந்த பையனோ பொண்ணு யார் வேணா பண்ணலாம், தப்பு இல்ல. ஏழையா இருந்திருக்கலாம், வேணுங்கிறது கிடைக்காம ஒரு ஆசைப்பட்டிருப்போம், ஒரு பொருள் கிடைச்சிருக்காது, ஒரு மரியாதை கிடைச்சிருக்காது, ரொம்ப அவமானப்பட்டிருப்பான். அப்போ அதுல இருந்து அவன் எங்க வர்றான்? ஒரு உபாசனைக்கு வர்றான். சோ வசதியாக வாழ்ந்து உபாசனைக்கு வந்தாலும் உபாசனை காலத்துல பாடுபட்டுக்கணும். ஒரு துணி போடுறதுல இருந்து, கால் எந்திரிக்கிறதுல இருந்து, மணிக்கணக்கா எங்க காய்க்க வாச்சிக்கல ஈஸிங்க. மானசமா ஒரு கர்மத்தை பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு விஷயத்த பார்த்து படிக்கிறது ஈஸி. ஆச்சா, அதை பார்க்காம சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். கணபதி அதர்சீஷம் மானச கர்மமா பார்க்காம சொல்றதுங்கிறது எவ்வளவு அதுதான் கஷ்டமான வேலையே. இவங்க எங்கதான் பண்றாங்க? அவங்க வாழ்க்கை ஃபுல்லா எதைத்தான் பண்ண? உபாசனை என்னங்க? மனதிலேயே கட்டுப்படுத்தி மனம் இங்க ஏக்காக்குறது சித்தமா இருக்கணும், இங்க எங்கேயும் வாண்டீங்க இருந்தாலும் மனப்பாடம் ஆகாது. மனப்பாடம் அவங்க பண்ண போறது இல்ல. நம்ம மனப்பாடம் பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை அவங்க டெய்லி செஞ்சாங்க. அது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தவம் பண்ணு, இப்படி பண்ணு, ஈஸ்வரன் அங்க ஏத்து, இங்க ஏத்து, ஆகாசத்துல ஏத்து, இருதய ஆகாசத்துல ஏத்துனா அஜ்ஜோ மண்ட சூடாய் வெடிச்சுற அளவுக்கு அங்க உள்ள பிரஷர் ஆகும். அதையெல்லாம் தாங்கும் போது அதுக்கு பேரு தவம். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்களா? சின்ன வயசுல இருந்திருக்கலாம், அல்லது தவம் பண்ற காலத்தையும் படாத பாடுதான். சாதாரணமா கிடைக்காது. இப்படி அப்படியே ஆன்லைன் ஆன் பண்ணி ஞானம் பெறுதல ஈஸி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் ஆன் பண்ணி உட்காந்தா அதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி வேலைக்கு ஆகாது. அச்சா குளிரு, ட்ரெஸ், குரு அவர் என்ன கொடுக்குறாரோ, என்ன சாப்பாடோ கஷ்டமா? இப்ப அவன் அதுல இருந்து வந்துட்டான். ஞானம் கிடையாது மனசுல. உபாசனை பண்ணுனா அந்த பலனை பெற்றுட்டான். அப்ப என்ன தோணும் அவனுக்கு? ஆட்டோமேட்டிக்கா என்னங்க தோணும்? நம்மள வந்து ஒரு 10 பேர் பார்க்கணும், நம்மள தினம் நம்மளுக்கு மாலை போடணும், நம்மளுக்கு வந்து மரியாதை செலுத்தணும், நம்ம என்னது சாப்பாடு அடுத்தது எனக்கு வந்து இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். அவங்களாம் அதை நிறைய சாப்பாடு வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பான். அதெல்லாம் என்ன சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப எனக்கு இந்த மாதிரி வடை பாயாசத்தோட சாப்பாடு வேணும், இல்ல இத்தனை அல்வாவோட சாப்பாடு வேணும், இல்ல எனக்கு இந்த வடையோட இன்னைக்கு சாப்பாடுக்கு எத்தனை யோசனை பண்றான். அப்ப அதை எல்லாம் என்ன பண்றான்? நிறைவேற்றி கொள்கிறான். தெரிஞ்சுக்கணும். சரி, என்ன சொல்றாரு? அதுதான் என்னது? கந்த மால்ய லோக காமக. எனக்கு மாலை வேணும், வாசன திரவியங்கள் வேணும்னு சங்கல்பம் பண்ணுனா போதும், 10 பேர் வாழையோட வந்து நிப்பாங்க. அதான் அர்த்தம். சங்கல்பம் பண்ணினாவே அவன் முன்னால வந்து நின்னு, அப்ப என்ன அவன் அந்த லோகத்துக்கு பேர் என்ன? கந்தமால்ய லோகத்தை அது என்னடா மகிழ்ந்து
பெருமை கொள்கிறான். அதுல மகிழ்ச்சி. 10 பேர் வந்து மாலை போடும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி, அதுல ஒரு பெருமை, அதை அவன் அடைகிறான். சங்கல்பம் பண்ண போது வரிசையா வந்து நிற்பாங்க மாலையோட. அடுத்தது என்ன பானே லோககாம், சாப்பாடு. என்ன நினைக்கிறாரோ அப்படியே டேபிள் மேல உட்கார்ந்தாருன்னா அப்படியே வந்து டேபிள் பிளேட் ஃபுல்லா நப்பிடும். இந்த இடத்துல அல்வா, இந்த இடத்துல வடை. நினைச்சு பாருங்க. சுவாமிஜி சொல்லும்போது ஐயோ நெசமாலுமே போயிடலாமா அந்த வீதிக்கு தோணும். தகர வித்தியா சொல்லி கொடுக்குற ஆளுகிட்ட போயிடலாமா. ஏன்னா நமக்கு முக்கிய சாப்பாடு. இப்போ வந்து பிளேட் எடுத்து வச்சு கழுவி வச்சு உட்காந்தோம்னா இந்த இடத்துல வடை, இந்த இடத்துல இன்ன பொரியல், இந்த கூட்டு, இந்த சாம்பார், இது குடிக்கிறதுக்கு பாயாசம், ரசம், இதெல்லாம் வச்சு எனக்கு வேணும்னு அப்படியே ஓம் கிளீம் கிளாம் மந்திரம் ஓடுற மாதிரி அவன் அண்டா காக்காசம் அபுக்கா காசங்கிறதுல வேர்டுல இங்கிருந்து காப்பி அடிச்சதுங்க. அவன் அண்டா காக்காசம் எங்கிருந்து வந்து தெரிஞ்சுங்களா? இப்ப காப்பி அடிச்சு அவனுதுங்கிறான். அவன் நல்லா யோசனை பாருங்க, இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? அண்டா காக்காசம் அபுக்கா கோசம். அப்படி அந்த மாதிரி வந்துன்னு வச்சுக்க வருங்கிறாரு. என்ன நீ நினைக்கிறியோ அது வரும், உனக்கு முன்னாலது தோன்றும். எது சாப்பாடு என்ன எதை சொன்ன? ஏன் சாப்பாடுன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. உபாசன காலத்திலயும் பட்டிருப்பாங்க. நல்ல சாப்பாடுல சாப்பிட்டுக்கவே முடியாது. அதே மாதிரி அதுக்கு முன்னால காலத்திலயும் அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கலாம். சோ மொத்தத்துல அவங்களுக்கு என்ன தோணுச்சு? முதல்ல சாப்பிட்டுருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். அவாந்தர பலன்ல முதல்ல எல்லா மனிதனுக்கும் முதல்ல என்ன தோணும்? முதல்ல சாப்பிட்டு அப்புறம் மத்த வேலையை பார்த்துக்கலாம், அப்புறமேல் டெஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள வந்துருங்கிறது நம்ம சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். இது கிரிட்டிசைஸ் பண்றதோ கேவலப்படுத்துறதோ அல்ல. இட் இஸ் வெரி வெரி நார்மல் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங். சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பசியினோட கொடுமை என்னன்னு. மத்த அதாவது நினைக்கிறதுக்கு முன்னால் டேபிள் மேல சாப்பாடு வர்றவனுக்கு இது புரியவே புரியாது. பாத்துக்குங்க, அந்த பசியினோட கொடுமை அனுபவிச்சவங்களுக்கு அது புரியும். ஏன்னா அந்த கொடுமைங்கிறது கொடுமையிலும் கொடுமை, அது இளமையில் வறுமைங்கிறது ரொம்ப கொடுமை. அதை அனுபவிச்சவங்களுக்கு எல்லாம் என்னதான் தோணும்? முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுலாம். அதைத்தான் சொல்றாரு, அன்ன வானலோக காமக. என்ன நினைக்கிறானோ அது கிடைக்கும். சமுத்திஷ்டந்தி அண்ணா. அதுக்கு என்ன சொல்றாரு? அந்த லோகத்துல அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷத்தை அடைகிறான், பெருமை அடைகிறான். பாரு, நான் நினைச்ச சாப்பாடு டேபிள் மேல வந்துருச்சு, அவனுக்கு ஒரு பெருமை. அடுத்தது அதயதி கீதவாதித்ர லோக காமக. இதுதான் முதலே சொன்னேன். கீதம்னா என்ன? பாட்டு கேட்கணும், இல்லது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வீணை வாசிக்கிறத யாராவது கேட்கணும், ஒரு பெரிய ஆள் அவங்க பாடுறத கேட்கணும், இவங்க பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை நான் கேட்கணும்னு நினைச்சா எது வேண்டியது இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நினைச்சா போதும். நோ இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நீடட். மாடர்ன் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஆர் நாட் நீடட். அப்படியே வந்து காதுல அவங்களுக்கு சத்தம் அதை அனுபவிக்க முடியும். அதான் கீதை. அடுத்தது ஸ்ரீலோக காமக. ஒரு பெண் எந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை அடையலாம். ஸ்ரீலோகம். அடுத்தது எம் தம் அபிகாமக. எதை ஆசைப்படுகிறானோ அதை அவன் அபிகாமக, அதை அடைகிறான். எம்னா எந்தெந்த, அந்தம்னா உலகத்தை, அபிகாமகன விரும்புகிறானோ, அபிகாமக காமம் அந்த பொருளை, காமயத்தே விரும்புகிறான். எம் எந்தெந்த, அந்தம்னா உலகம், உலகத்தை, அபிகாமக பவதி விரும்புகிறானோ. திருப்பி ஒரு வேர்டு வருதா? காமம். காமம்னு இந்த இடத்துல பொருள். முதல்ல காமம்ங்கிறது ஆசை, ரெண்டாவது பொருள். அந்த ஆசை விரும்புகிறானா அந்த பொருள். இந்த இடத்துல காமகங்கிறது ஒரு இடத்துல ஆசை வருது, ஒரு இடத்துல பொருள் வருது. ரெண்டுக்குமே சான்ஸ்கிரிட்ல காமன் பேரு. என்ன அடைகிறான்? அவன் அதை அடைகிறான். அதாவது எந்தெந்த உலகத்தை விரும்புகிறானோ, அல்லது என்னென்ன இனிய பொருள்களை விரும்புகிறானோ, அது கூல் ட்ரிங்கா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், டீயா இருக்கலாம், ஹாட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ், எது வேணா இருக்கலாம், சாப்பாட்டுல அடைகிறானோ. அது என்னன்னாங்க, அவனுடைய சங்கல்பத்திலாயே அவன் அதை அடைந்து விடுகிறான். மனசுல சங்கல்பம்னா என்னங்க? நினைக்கிறது. அதனாலே அவன் அதை அடைந்து விடுகிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.